சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக சசிகலா நடராஜன் வர வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதன் பின்னணியில் 1000 காரணங்கள் இருக்கிறது என்றாலும் அதிமுகவின் சட்டப்படி அவர் பொதுச் செயலாளராக வருவதில் சிக்கல்கள் உள்ளது என்பது இப்பொழுது தெரிய வந்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கான 7 நாள் துக்கம் நிறைவடையும் போது செயற்குழு மற்றும் பொதுக்குழு குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. சசிகலாவை முன்னிறுத்தும் முடிவை அதிமுகவின் சீனியர்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டார்கள். ஆனால் அதிமுகவின் கட்சியின் சட்ட விதிப்படி பொதுச் செயலாளர் தேர்தல் என்ற தலைப்பில் விதி எண் 20 உட்பிரிவு 2 சில விஷயங்கள் இடம்பெற்று உள்ளன. அதன்படி பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, அந்தமான் ஆகிய இடங்களில் உள்ள கட்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்துதான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிறது. அதிமுகவின் 1.5 கோடி உறுப்பினர்களும் திரண்டுதான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும். கட்சியின் சீனியர்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ தன்னிச்சையாக தேர்வு செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த விதியை மீறி பொதுச் செயலாளராக சசிகலா நடராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் அரசியலில் திடீர் என கட்சிக்குள் வந்து உயர் பதவிகளை யாரும் ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காகவே எம்ஜிஆர் பல சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்தார். அதன்படி அதிமுகவில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் கட்சி உறுப்பினர்களாக இருப்பவர் மட்டுமே பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட இதர பதவிகளுக்கும் போட்டியிட முடியும். 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த கட்சியின் சட்ட விதிகளில் பிரிவு 30 உட்பிரிவு 5 இதைத்தான் குறிப்பிடுகின்றது. அப்படி இல்லாத பட்சத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கு விதிவிலக்கு அளிக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என தெளிவாக விளக்கியுள்ளது. அந்த வகையில் சசிகலா நடராஜன் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி தான் மீண்டும் அவர் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார். ஆகையினால் சசிகலா நடராஜனுக்கு 5 ஆண்டுகள் பூர்த்தியாக 2017 ஏப்ரல் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும். அதற்கு விதிவிலக்கு அளிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்குத்தான் இந்த போட்டி என்பதால் சசிகலாவுக்கு விதிவிலக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆக கட்சியின் விதிகளை மீறி 2017 ஏப்ரலுக்கு முன் சசிகலா பொதுச் செயலாளர் ஆனார் என்றால் அது அதிமுக சட்ட விதிகளுக்கு முரண்பாடானது. இதை எதிர்த்து எந்த ஒரு அதிமுக உறுப்பினரும் வழக்கு தொடரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்துதான் கொடா நாட்டில் பொதுக்குழுவை நடத்த முடிவு எடுத்து இருக்கிறது மன்னார்குடி தரப்பு. பொதுக்குழு கூட்டத்தில் ஏதேனும் சிக்கல் வந்தால் அதனை எதிர்கொள்வது தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து வைத்துள்ளனர். எனவே பொதுக்குழு உறுப்பினர்களை கொடா நாட்டிற்கு வரவழைத்து கூட்டம் நடத்துவது என முடிவு செய்துள்ளனர். இதில் கடைசி நேரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். மேலும் பொதுச் செயலாளராக சசிகலாவை அறிவிக்க சட்ட விதிகளில் மாற்றம் எதுவும் செய்ய முடியுமா என்றும் அதிமுகவின் சீனியர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இடைக்கால பொதுச் செயலாளர் என்று ஒரு பதவியோ பொறுப்பு பொதுச் செயலாளர் என்று ஒரு பதவியோ உருவாக்குவதற்கு சட்ட விதிகளில் இடமில்லை. எனவே சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்கும் போது அது அதிமுக சட்டத்துக்கு எதிரான ஒன்றாகவே அமையும் காரணத்தினால் சட்ட போராட்டங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.